வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அன்ஷிதா இந்த மாதிரி கோவப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிங்க் டீம் டார்கெட் பண்ணப்பட்டது. எஸ். சோ தட் ப்ளூ டீம் அண்ட் தென் எல்லோ டீம் வந்து டார்கெட் பண்ணி செமையா லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி கேம் அவங்க விளையாடுனாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பஸர் அடிச்ச உடனே கல்ல வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் கூட பண்ணல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியை லாக் பண்ணிட்டாரு முத்துக்குமரன். ஸோ அவர ஜெஃப்ரியோட இடுப்புல கீழ புடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ரஞ்சித் சார் வந்து புடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு தீபக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப துள்ளுறாருன்னு சொல்லிட்டு அவரும் வந்து புடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரி அடக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில ஜெஃப்ரி வந்து எஸ்கேப் ஆகி முத்துக்கிட்ட இருந்து ஓடி போய் ப்ளூ டீமோட பில்டிங் வந்து தகர்க்க பார்ப்பாங்க. பட் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் இல்லன்னா அதுவும் விழுந்திருக்கும். உடனே வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரியை லாக் பண்ணிட்டாங்க. ஒரு விக்கெட் அவுட் ஃப்ரம் பிங்க் டீம். ஸோ பேரலலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லிட்டரலா வந்து புடிச்சு படுத்துட்டாங்க அவங்க மேல அப்படின்னே சொல்லலாம். லைக் படுக்கல இன் த சென்ஸ் லைக் முட்டியில வந்து பேலன்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க மேல டோட்டலா படுக்கல. ஸோ பவித்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லி லாக்டு பை ஜாக்லின். ஸோ விக்கெட் நம்பர் 2 அவுட். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஷிதா. ஸோ அன்ஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி மாரி ரொம்ப துள்ளிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரயான் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. ரயான் நின்னுட்டு இருக்கிறப்ப அவங்க ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே ரயான் வந்து நீங்களே இப்படி பண்ணும்போது நான் இப்படி பண்ண மாட்டேனான்ற மாரி அப்படியே சுருட்டி கீழ போட்டு புடிச்சு அப்படியே லாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி 3வது விக்கெட்டும் வந்து அன்ஷிதா டவுன். ஸோ அதுக்கப்புறம் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கிட்ட குடுத்துட்டு மஞ்சரி கிட்ட லாக் பண்ண சொல்லி அவங்ககிட்ட குடுத்துட்டு அவரு போயிட்டாரு. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து அன்ஷிதா வந்து லாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேரையும் வந்து ப்ளூ டீம், எல்லோ டீம் வந்து டார்கெட் பண்ணி செமையா லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் அவங்க கிட்ட இருக்கிற கல்லு லைக் பிங்க் டீம் கிட்ட இருக்கிற கல்லு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவங்க ப்ளூ டீம் அண்ட் தென் எல்லோ டீம் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ பிங்க் டீம் டோட்டலா அவுட் அப்படின்ற மாரி நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியுது. பட் முயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவித்ரா 2 எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் தென் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பஸர் அதாவது ப்ளே வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணப்படுதுன்றப்ப பிங்க் டீம் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 முயல், 1 கல் இருக்கும். ஸோ அடுத்த கட்ட கேம் என்ன எப்படி போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ ப்ளூ டீம் அண்ட் தென் எல்லோ டீம் டோட்டலா பிங்க் டீம் 3 விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.